நாள் வந்து முட்டிக்கிட்டு ரொம்ப வலியா இருக்கும். பைக்ல உட்கார முடியாது. பைக் உட்காந்து நான் வேலைக்கு அப்புறம் இந்த அடிபட்டு என்னால அதிகமா யோசிக்க முடியாது. முந்தி வந்து எல்லாமே எழுதுறது. இப்ப வந்து எல்லாமே கம்ப்யூட்டரோட சிஸ்டம் இன், அவுட் எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான். அவங்க சொல்லிக் குடுக்கும்போது எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, சரியா புடிபட மாட்டேங்குது. அப்புறம் கூட சொல்லிக் குடுக்குறவங்க எப்ப பார்த்தாலும் ஏசுறாங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா விளங்காதா? விளங்காதான்னு. ஆனா எனக்கு அத யோசிச்சுன்னா எனக்கு அந்த இடம் வலிக்குது. ஒரு நாளைக்கு காலையில 8 மருந்து, மத்தியானம் 8 மருந்து, நைட்டு 8 மருந்து. இந்த மாரி மருந்து சாப்பிட்டதுனால ரொம்ப அப்படியே ப்ளோவா இருக்கு. இந்த இடம் அடிபட்டதுனால இதெல்லாம் எனக்கு இன்னும் வலி இருக்கு. சில்லி மூக்கு வந்து 3 இன்ச்சு உடைஞ்சு சொன்னாங்க. அது கர்த்தரோட கிருபை. அது ஆபரேஷன் இல்லாம நல்லபடியா போயிருச்சு. ஆனா இப்போ அந்த முட்டு வலி இருக்கு. வலி வரவே கூடாது. முட்டி தான் எனக்கு இந்த கால் முட்டி வலி. ஓகே. நான் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்றேன். வேற எங்க பெயின் இருக்கு பாடியில? இந்த காலு, இந்த உளுந்த இடம், இந்த அடி இங்க. அந்த கையை உங்களால தூக்க முடியல? ரொம்ப தூக்க முடியாது, திருப்ப முடியாது. ஓகே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல சிஸ்டருக்கு உண்டா இருக்கிற வலிகள் மறைந்து போட்டு என்று கட்டளையிடுகிறேன். கால்கள் பலனடையட்டும், கைகள் பலனடையட்டும். சரீரத்துல ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று கட்டளையிடுகிறேன். கையை தூக்கு என்று கட்டளையிடுகிறேன். எழுந்து நட என்று கட்டளையிடுகிறேன். சிஸ்டர் எழுந்து நடங்க, எழுந்து நடங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. சிஸ்டர் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சிஸ்டர், சிஸ்டர், குளோரி சிஸ்டர், எழுந்து நடங்க, உங்களுக்கு சுகமாயிடுச்சு. எழுந்து நடங்க, இயேசு நாமத்தில் எழுந்து நடங்க. உங்களுக்கு சுகம் உண்டாயிருச்சு, வலி இருக்காது. எழுந்து நடங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவரே நீ கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. சிஸ்டர் எப்படி இருக்கு? வலி இருக்கா? இருக்காது பாருங்க. இல்ல வலி. வலி சுத்தமா இல்ல. இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கையை தூக்குங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல கையை தூக்குங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லி கையை தூக்குங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி, ஆமேன் அப்படின்னு இறக்குங்க. இயேசுவே நீர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குங்க, இறக்குங்க. வலி இல்லையா? ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரா? ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். Thank you Father, thank you Holy Spirit. அப்பா உடைய தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் இருப்பதற்காய் நன்றி. சிஸ்டர், உங்களுக்கு வலி போயிடுச்சா கையில? இல்ல, உடம்புல வலி இல்ல. இங்க மட்டும் லைட்டா இருக்கு. முத்தாடெல்லாம் எங்கேயுமே இல்ல. முட்டி இல்ல, எங்கேயும் இல்ல. அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. கையிலையும் காலையும் வலி போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல I speak healing in the name of Jesus. I break every demonic bondages in the name of Jesus Christ. Restore in the name of Jesus. I speak restoration in the name of Jesus Christ. Heal in the name of Jesus. இப்போ உங்க தலையை இடது பக்கமும் வலது பக்கமும் இப்படி சாய்ங்க, வலி சுத்தமா இருக்காது. இடது பக்கம் வலது பக்கம் சாய்ங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி அப்படின்னு சொல்லி தலையை ரொட்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். சிஸ்டர், இப்போ உங்களுக்கு அந்த வலி இருக்காது பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? ஃபீட்பேக் சொல்லுங்க. இல்ல ப்ராஃபட், எந்த வலியுமே இல்ல உடம்புல. வலி இல்ல, நார்மலா இருக்கு. எந்த இடத்துலயும் வலி இல்ல. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. தேவன் உங்களை சுகமாக்கி இருக்கிறாரு. கைகள்ல வலி இல்ல, கால்கள்ல வலி இல்ல, தலையில வலி இல்ல. ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமா சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தொடர்ந்து வாங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை கொண்டு. ஆமென். Thank you.